KTify நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடலாம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பீஸா. ஆமாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச இப்போ எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பீஸா. இந்த பீஸா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பீஸா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினச்சிருக்கீங்க அமெரிக்காவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அமெரிக்க மக்கள் தான் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. இது வந்து இத்தாலியில் தான் ஃபஸ்ட்டு வந்து உருவானது. ஃபஸ்ட்டு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பீஸா வந்து பார்த்திங்கன்னா நம் மக்கள் நம்ம பிரெட்டு மேலே வந்து பேரிச்சம்பழம், திராட்சை இதெல்லாமே தான் போட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இத்தாலியில் கிரேக்கர் மக்களை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கொயர் வடிவில் வந்துட்டு ப்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு ப்ளெயினாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது பீட்டான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து உருவானது தான் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் அது அப்படியே உருவெடுத்து வந்துச்சு. பேரும் மாற்றங்களும் மாறிட்டு வந்துட்டுருக்கு. அந்த பீட்டாலேருந்து உருவான அந்த பீஸா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு யாரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இல்லை. நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பல கடைகள் வந்து திறந்து பீஸா வந்துட்டு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க. பட் பீஸா வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆகவே இல்லை. ஓவர் ரேட்டு, சீஸு அது இதுன்னு போட்டு ரொம்ப ரேட்டாக இருந்ததுனால யாரும் மக்கள் வாங்கலை. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பீஸா வந்துட்டு ரெடி பண்ணி, இப்போ நம்ம ரீசனாக பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஊர்லெலாம் தெருவாக ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பீஸாவை கொண்டு போய் விற்றாங்க. அது யாரும் முழுமையாக வாங்கலை. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு சின்ன சின்ன பீஸா துண்டாக வந்துட்டு அவங்க வாங்கினாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கே கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னால் காசு வந்து கண்டிப்பாக கொடுக்க கிடையாது. அதுக்கு ஒரு 7 நாள், ஒரு வாரம் வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு வாரத்தில் பீஸா வாங்கினவங்க வந்துட்டு இப்போ நம்ம ஊர்லெலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பீஸாக்கே நம்ம அந்த மக்கள் வந்து கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, காசும் ரொம்ப கம்மியாக இருக்கணும், பட் சேல்ஸும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கினாங்க. சீப்பாக இருந்ததுன்னு சொல்கிறத விட அதில் வந்து காஸ்ட் கம்மி, ப்ளஸ் வந்துட்டு அதை தயாரிக்கிறதுக்கு காஸ்ட் கம்மி, மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுலையும் காசு கம்மியாக இருந்ததுனால டொமேட்டோ ஆட் பண்ணி அவங்க வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது டொமேட்டோ மிக்ஸ் பண்ணதுனால டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வேணும், சேல்ஸ் எக்கச்சக்கமாக பிச்சுக்கிட்டு போச்சு. அமெரிக்காவில் வந்துட்டு பல பீஸா கம்பெனிங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அப்போ உருவான அந்த பீஸா கடைகள் தான் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த பீஸா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2020 ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. எந்த ஃபுட்டு வந்துட்டு ஆன்லைனில் வந்து அதிகமாக வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்றதுல பர்டிகுலராக ஒரு 100 கண்ட்ரியில் வந்துட்டு சர்வே எடுக்கும்போது பீஸா 44 கண்ட்ரியில் வந்து முதலிடம் வந்தது. நம்ம இந்தியாவில் பிரியாணிக்கு அப்புறமா மக்கள் விரும்பக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக வந்துட்டு பீஸா தான் இருக்குது. அந்த பீஸா வந்துட்டு அப்படியே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ வரைக்கும் எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பக்கூடிய ஒரு உணவாக பீஸா வந்துட்டு உருவெடுச்சு. இது பல வகை இருக்குது. பீஸா வந்து வெஜ் பீஸா, சிக்கன் பீஸா, தந்தூரி பீஸா, இந்த மாதிரி பல வகையான பீஸாக்களால் இருக்குது. இது எல்லாமே வந்து மக்கள் இடையில் நல்ல பேரும் வாங்கிட்டு இப்போ வரைக்கும் நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பீஸா எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம KTify சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடலாம்.